840 பேரை 850 பேரை இன்னொரு நாட்டு ராணுவம் சுட்டுக் கொண்டிருக்கா. அவனுக்கு அரசு வேலை கொடுத்திருக்கா? சொல்லு, கொடுத்திருக்கா? அம்மையார் ஜெயலலிதா போய் மகாமங்கலத்தில் விழிக்கும் போது 48 பேர் செத்தா. அவனுக்கு அரசு வேலை கொடுத்தீங்களா? இங்கே இந்திய ராணுவம் விண்வெளியில சாகசம் நடந்துச்சு கடற்கரையில, 15 பேர் நசுங்கி செத்தான். அவனுக்கு அரசு வேலை கொடுத்தியா? நாட்டின் பாதுகாப்புக்கு போய் ராணுவத்தில் செத்து விடுறான்ல, அவன் குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்தியா? கொடுக்கல. நீ வாச்சாத்தியில இதே ஐயா செங்கோட்டையன் அமைச்சரா இருக்கும்போது எத்தனை குடும்பங்களை, பழங்குடி மக்களை வன்புணர்வு செய்து கொலை செய்து தூக்கி போட்டீங்க. அவங்களுக்கு ஏதாவது நீங்க அரசு வேலை கொடுத்தீங்களா? உங்களை பார்க்க செத்த அரசு வேலைன்னா நீங்க முதலமைச்சராகலைன்னா யார் கொடுப்பா அரசு வேலை? இப்ப நீங்க பாதிக்கப்பட்ட ஏழை விதவை பெண்களுக்கு ஆடு கொடுக்கிறோம், மாடு கொடுக்கிறோம், செம்மறி ஆடு கொடுக்கிறோம். அது மாதிரி அந்த குடும்பங்களுக்கு 10 ஆடு கூட கொடுங்க, 2 மாடு கூட கொடுங்க. நாங்க வேணாம்னு சொன்னா கேளுங்க. இதனால மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் சிக்கலும் சரி, இன்னைக்கு மலையிலிருந்து குடி வெளியேற்ற 5000 மக்களுக்குமான சிக்கலும் சரி தீர்க்கப்படும். நீங்க நம்பிக்கையோடு இருங்க. தமிழர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒன்றாக நின்றால் நம் வாழ்வு பொன்னாகும், இல்லையேல் மண்ணாகும். இன்றைக்கு தொடங்கி இருக்கிற இந்த புரட்சிகர அரசியல் பயணம் புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒரு புரட்சிகர அரசியலை முன்னிறுத்தி எல்லோரும் போராடி நம் உரிமையை மீட்போம், காப்போம். உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். நன்றி. நாம் தமிழ்.